தாவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனாவின் கருத்து உண்மைக்கு மாறானது என நடிகர் ரஜினிகாந்த் மறுப்பு. திமுக மிரட்டியதால் அரசியலுக்கு வரும் முடிவை ரஜினி கைவிட்டதாக கூறியிருந்தார் ஆதவ் அர்ஜுனா. காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என நடிகர் ரஜினிகாந்த் எச்சரிக்கை. ஆதவ் அர்ஜுனாவின் அவதூறுக்கு பதிலடி கொடுத்து தனக்கு துணை நின்றவர்களுக்கும் நன்றி தெரிவித்த ரஜினி. சட்டமன்ற தேர்தலை ஒட்டி வேட்பாளர் நேர்காணலை தொடங்கியது திமுக. புதுச்சேரி, காரைக்கால் வேட்பாளர்களிடம் விவரம் கேட்ட திமுக தலைவர் மு க ஸ்டாலின். தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி திமுக வேட்பாளர்களுக்கு நாளை நேர்காணல். தொகுதி நிலவரம், வெற்றி வாய்ப்புகள் குறித்து கேட்டறியும் மு க ஸ்டாலின். தமிழ்நாடு முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டம். சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தி முழக்கம். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்க காவல்துறையும் அரசும் தவறிவிட்டது. சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் கே பழனிசாமி குற்றச்சாட்டு. இந்த ஆட்சி பொறுப்பேற்றது மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இன்றைக்கு சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நிறைந்த மாநிலம் தமிழ்நாடு. திமுக ஆட்சியில் கடந்த ஓராண்டில் மட்டும் 1000த்திற்கும் அதிகமான கொலை சம்பவங்கள் நடந்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. நிரந்தர டிஜிபியை நியமிக்காததே சட்டம் ஒழுங்கு பாதிப்பிற்கு காரணம் என்றும் விமர்சனம். இன்றைக்கு கடந்த ஒரு வருடத்தில் நடந்த கொலைகள் எண்ணிக்கை மட்டும் 1408 கொலைகள் நடக்காத நாளே இல்ல. இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் சட்ட ஒழுங்கு, நிரந்தர டிஜிபி நியமிக்கல. கூட்டணி சரியாக அமையாத விரக்தியில் எடப்பாடி பழனிசாமி பேசி வருவதாக அமைச்சர் ரகுபதி விமர்சனம். திமுகவுக்கு பெண்கள் ஆதரவு அதிகம் இருப்பதால் அவர்களின் வாக்கை தடுக்க அதிமுக சதி செய்வதாகவும் குற்றச்சாட்டு. அதிமுகவினருக்கே எடப்பாடி பழனிசாமி மீது நம்பிக்கை இல்லை என அமைச்சர் ரகுபதி விமர்சனம். திமுக அரசு மீது நம்பிக்கை இருப்பதால் தான் பெண்கள் துணிந்து புகார் கொடுப்பதாகவும் விளக்கம். மார்ச் 23க்குள் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு நிறைவடையும். அமைச்சர் ரகுபதி தகவல். அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு எப்போது? கூட்டணி தலைவர்களுடன் பேசி விரைவில் முடிவெடுக்கப்படும் என பழனிசாமி பதில். கரூர் துயரம் தொடர்பான வழக்கில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் செந்தில் பாலாஜி ஆஜர். தாவேகாவினர் புகார் கூறி வந்த நிலையில் முன்னாள் அமைச்சரிடம் சிபிஐ விசாரணை. கீழடியில் அடுத்த கட்ட அகழாய்வு பணிகளை மேற்கொள்ள தமிழக அரசுக்கு மத்திய தொல்லியல் துறை அனுமதி. தென்காசி, கடலூர், விழுப்புரம், சேலம், நாகை உட்பட மேலும் 7 இடங்களிலும் ஆய்வுகளை தொடங்க ஒப்புதல். தொடர் அழுத்தத்தாலும் கடிதங்களாலும் கீழடி உள்ளிட்ட 8 இடங்களில் அகழ்வாராய்ச்சிக்கு அனுமதி கிடைத்திருப்பதாக முதல்வர் மு க ஸ்டாலின் பதிவு. நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கீழடி ஆய்வறிக்கையையும் வெளியிட வைப்போம் என சூளுரை. தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் எப்படியும் தாவேகாவை கொண்டுவர முற்படும் பாஜக. கூட்டணியில் விஜய், விடாது பாஜக என்று சொல்லும் டெல்லி தகவல்கள். கூட்டணிக்கு பிடிகொடுக்காத விஜய், அடுத்த நிலை தலைவர்கள் வழியே காய் நகர்த்தும் பாஜக.
கூட்டணி ஆட்சி கிடையாது, குறைந்தது அதிமுக 150 தொகுதிகளில் போட்டி. நிலைப்பாட்டில் உறுதி காட்டும் எடப்பாடி பழனிசாமி. கூட்டணிக்குள் தாவேகாவை கொண்டுவர வேலுமணி வழியே காய் நகர்த்தும் பாஜக. பழனிசாமிக்கு வேலுமணி வழியே அழுத்தம் கொடுக்க திட்டம் என தகவல். அடுத்தடுத்த நாட்களில் எதுவும் நடக்கலாம் என்று சொல்லும் டெல்லி வட்டாரங்கள். அதிமுக மற்றும் தாவேகாவிற்குள்ளேயே பெரிய விவாதங்கள் உருவாகலாம் என்றும் தகவல். சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகளில் வேகம் காட்டும் தாவேகா. 2ஆம் கட்டமாக இன்று வேட்பாளர்களை தேர்வு செய்கிறார் கட்சியின் தலைவர் விஜய். திருச்செங்கோடு தொகுதியில் தாவேகா நிர்வாகி அருண்ராஜ் படத்துடன் பரிசுப் பொருட்கள். வாக்காளர்களுக்கு கொடுக்க வைத்திருந்த பொருட்களை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர். நெல்லை அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 காரில் எரிந்த நிலையில் மீட்பு. கடன் தொல்லை காரணமாக உயிரை மாய்த்துக் கொண்டனரா என்ற கோணத்தில் விசாரணை. சென்னையில் நேற்று நடந்த ரவுடி கணேசன் என்கவுண்டர் தொடர்பாக முடுக்கிவிடப்பட்டுள்ள விசாரணை. மாநகர காவல் ஆணையராக அருண் பொறுப்பேற்ற பின் நடந்த 6வது என்கவுண்டர். மாநில அரசுகளின் ஓபிசி பட்டியலில் உள்ள அனைத்து சமூகங்களும் மத்திய அரசின் பட்டியலிலும் சேர்க்கப்பட வேண்டும். நாடாளுமன்றத்தில் பாஜக எம்பி லக்ஷ்மண் வலியுறுத்தல். உச்சநீதிமன்றத்தில் 3500க்கும் அதிகமான பொதுநல மனுக்கள் நிலுவை. 42 ஆண்டுகள் பழமையான மனுவும் விசாரணையில் இருப்பதாக சட்ட அமைச்சகம் தகவல். இருபத்தி 4 மணி நேரத்தில் சென்றடையும் புதிய விரைவு தபால் சேவை. முதற்கட்டமாக டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கத்தா, பெங்களூரு மற்றும் ஹைதராபாத்தில் அறிமுகம். கிராமப்புற மாணவர்களுக்கான ஐஐடி மெட்ராஸின் வித்யாசக்தி இலவச ஆன்லைன் கல்வி. மேலும் 10,000 பேருக்கு விரிவுபடுத்த திட்டம். கேந்திரிய வித்யாலயா, நவோதயா பள்ளிகளில் 13,000 ஆசிரியர் பணியிடங்கள் காலி. விரைவில் முழுநேர ஆசிரியர்களை நியமிக்கும் பணிகள் நடைபெறுவதாக மாநிலங்களவையில் மத்திய அரசு தகவல். இந்திய சுத்திகரிப்பாலைகள் வாங்கும் கச்சா எண்ணெய் விலை $137 தொட்டது. 18 நாட்களில் 93% அதிகரிப்பு. இந்தியாவில் கடந்த 2 வாரங்களில் சமையல் எரிவாயு உற்பத்தி 36% அதிகரிப்பு. உற்பத்தி அதிகரித்த போதும் விநியோகம் கவலை தரும் அளவிலேயே இருப்பதாக பெட்ரோலிய அமைச்சக வட்டாரங்கள் தகவல். மத்திய அரசு முன்னெச்சரிக்கையுடன் செயல்படாததே சிலிண்டர் தட்டுப்பாட்டிற்கு காரணம் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே குற்றச்சாட்டு. ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் விமர்சனம். மேற்கு வங்கத்தில் முதல்வர் மம்தா பானர்ஜியின் பவானிபூர் தொகுதியில் பாஜக சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சுவேந்து அதிகாரிக்கு போட்டி. கடந்த முறை மம்தாவை வீழ்த்திய நந்திகிராம் தொகுதியிலும் போட்டியிடுகிறார். இலங்கையில் வாரத்தில் 4 நாட்கள் மட்டுமே வேலை நாட்களாக அறிவிப்பு. எரிபொருள் தட்டுப்பாட்டை சமாளிக்கும் வகையில் நடவடிக்கை. சீனாவுடனான இந்தியாவின் வர்த்தக பற்றாக்குறை $100 பில்லியன் தொட்டது. இந்தியா அதிக வர்த்தக பற்றாக்குறை வைத்துள்ள நாடுகளில் அமெரிக்காவிற்கு அடுத்து சீனா.
காஷ்மீரின் ஸ்ரீநகரில் உள்ள துலிப் தோட்டம் பார்வையாளர்களுக்காக மீண்டும் திறப்பு. ஆசியாவின் பெரிய துலிப் தோட்டம் திறக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகம். இமாச்சல் மாநிலம் மணாலி அருகே அடல் சுரங்கப்பாதையில் 2 அடி உயரத்திற்கு குவிந்த பனி. போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் சுரங்கப்பாதையில் விடிய விடிய சிக்கித் தவித்த ஆயிரக்கணக்கான பயணிகள்.